கண்ணின் மணிதானே அப்பா, உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன்? நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறியேன். நானே உம் பிள்ளை என்றே, உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன்? நீரே என் அடைக்கலமே, இதுவரை நான் அறியேன். நானே உம் பிள்ளை என்று, உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. உம் நிழலில் நான் எந்தன் பாதுகாப்பு. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை. உம் நிழலில் நான் எந்தன் பாதுகாப்பு. அப்பா, அப்பா, மகள் நான், உம் மகள் நான். அப்பா, அப்பா, மகள் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீர். அணைத்துக் கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கரைத்து எனக்கு புது வஸ்திரம் தரித்தீர். அணைத்துக் கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர். இரட்டை கரைத்து எனக்கு புது வஸ்திரம் தரித்தீர். அப்பா, அப்பா, மகள் நான், உம் மகள் நான். அப்பா, அப்பா, மகள் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா,
அவமானத்திலிருந்து என்னை காப்பா. தள்ளாமலும் தள்ளாமலும் எட்டு விலகாமலும் அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றினீர். அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை கழுத்து எனக்கு புது வஸ்திரம் தரித்தீர். அணைத்து கொண்டீர், என்னை முத்தம் செய்தீர். ரெட்டை கழுத்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. உம்மை விட்டு பிரிந்து சென்றேன். அடைக்கலம் நான் தேடினேன். அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன். உம்மை விட்டு பிரிந்து சென்றேன். அடைக்கலம் நான் தேடினேன். அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகள் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. எஸ் லார்ட், உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் எங்களை அனுதினம் கண்ணின் கருவிகள் போல பாதுகாத்து நடத்துகிற பெரிதான கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்ல தேவனாய் இருக்கிறபடியா, போற்றுதலுக்குரியவராய் இருக்கிறபடியா, புகழுக்குரியவராய் இருக்கிறபடியா, மகா பெரிய தேவனாய் இருக்கிறபடியா. எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. எபினேஸ்வரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிற பிள்ளைகளால் எங்களை நீர் மாற்றுகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் ஜீசஸ், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதராய் இருக்கிறபடியா உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவர். நீ நல்ல தேவன். எஸ் லார்ட், எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணை
துணையாளரே ஆராதனை. எபினேசரே எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நீர் மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அழித்தாளுமே, கடும் கோபத்தால் என்னை அழித்தாளுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை,
நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணினே நிறுத்தியில் வைத்து நிறுத்தியிலே பாடு சுத்தமானேனே. நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை, அதனால் நான் சுத்தமானேனே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை,
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. கர்த்தரை உயர்த்தி, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. தேங்க்யூ லார்ட். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ மேன்மையுள்ளவர், நீர் மகிமையில் பெரியவராக இருக்கிறபடியா உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிற மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை மாத்திரம் உயர்த்துற பிள்ளைகளாய், எல்லாவற்றுக்கும் மேலானவராய் இருக்கிறபடியா நீரே பெரிய ராஜாதி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்துக்கிறோம். மீண்டுமாய் SKM திருச்சபை லைவ் ஆராதனையில் அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலை ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற விதமான பொருட்களை ஆண்டவரை கர்த்தர் மறைத்து என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நான் பார்க்க போகிற தலைப்பு விழித்தெழுந்து விழித்திரு. விழித்தெழுந்து விழித்திரு என்ற தலைப்பில் மார்க் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் தொடங்கி 37 வரை உள்ள வசனங்களை இந்த காலையிலே நாம் பார்க்க போகிறோம். மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இப்போது இயேசுடைய 2வது வருகை குறித்து நாம் இங்கு ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசுடைய முதல் வருகை நாம் பார்க்கும்போது அது அறிவிக்கப்பட்ட ஒன்று. எங்கு பிறப்பார், எங்கு வளர்வார், என்ன செய்வார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டு முழுதுமாக இயேசுடைய முதல் வருகை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லா தகவலும் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் 2ஆம் வருகை நமக்கு எப்போது வருவார் என்ற தகவல் நமக்கு பைபிளில் சொல்லப்படவில்லை. யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமா இருக்கிறது. இப்போது மார்க்கும் இதை எழுதுகிறார், மத்தேயும் இதை எழுதுகிறார். மார்க் சொல்ற காரியமானது ஆண்டவராக இருக்கிற இயேசு வருகிற நாளையும் அந்த நேரத்தையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியார். பிதா ஒருவர் தான் அறியார். அங்கு வானத்தில் இருக்கிற தூதர்களும் அதை அறிய மாட்டார்கள், குமாரனும் அதை அறிய மாட்டான், பிதா ஒருவர் தான் அறிவார் என்று வேதம் கூறுகிறது. சரி, இந்த எச்சரிப்பு செய்தியை நாம் படிக்கும்போது இது இட் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் கிருஷியல். இது விருப்பமானது அல்ல, இது முக்கியமானது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியானது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி.
ஒரு காரியம் வரப்போகிறது, வருவது நிச்சயமான காரியம். ஆனால் எப்போது வரப்போகிறது நமக்கு தெரியாது. அதனால் இதை ஒரு ஆப்ஷனலாக, விருப்பமானதாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் இது முக்கியமானதாக நாம் கருத வேண்டும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் நாம் அதை பார்க்கிறோம். இப்போது வசனம் நாம் வாசிக்கிறோம், எச்சரிக்கையா இருங்கள் என்று. அவர் வருகிற நேரம் நமக்கு தெரியாது. எச்சரிக்கையா இருங்கள் என்று யாருக்கு சொல்லுகிறார்? உலக ஜனங்களுக்கு அவர் சொல்ல வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்ற, எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்திலே, நீங்கள் ஆரம்பித்த இந்த வாழ்க்கை பயணத்தின் ஓட்டத்திலே நீங்கள் துவங்கினது முக்கியமல்ல, எப்படி நீங்க முடிக்க போறீங்க அதான் வாழ்க்கையில மிக முக்கியமான அதனால் எச்சரிக்கையா இருங்க. குறிப்பாக ஒரு இடத்துக்கு இருந்து போகிறோம். இப்போது சென்னையில இருந்து புறப்பட்டு, இல்லை நாம் தஞ்சாவூரோ இல்லை திருநெல்வேலியோ இல்லை மதுரைக்கோ நாம் கார்லயே நாம் போகிறோம். கார்லயே போகும்போது நாம் எப்படி போகிறோம்? கவனமாய் போனால் கூட எச்சரிக்கையாய் நாம் போக வேண்டிய சொன்னால், தொடங்கின அந்த பயணம் முடிகிற வரையிலும் நாம் ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டும். வழியில் எத்தனையோ விதமான ஆபத்துகள் நாம் ஆபத்து ஏற்படுத்தாமல் இருந்தால் கூட நம்மை நோக்கி ஆபத்து நிச்சயமாய் வருவதை நாம் பார்க்கணும். அதே போல ஆண்டவராய் இருக்கிற இயேசு குறித்து நாம் சொல்லும் போது நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்யணும்? சரி, சும்மா இருக்கலாமா? அப்படி அல்ல வேதம் சொல்வது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்களே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 33 நாம் வாசிக்கிறோம். அக்காலத்தை நீங்கள் அறியாது இருந்தபடினால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மீண்டும் மார்க் எழுதுகிறார், அவர் வருகிற நேரம் நமக்கு தெரியாது என்பதனாலே தெரியாது என்று நாம் அலட்சியமாய் நாம் இல்லாமல், எப்போது வரப்போகிறார் என்ற நேரத்தை அவர் சொல்லல, ஆனால் வருவார் என்று நிச்சயமா இருக்கிறது, முக்கியமா இருக்கிறது. அதனால் எச்சரிக்கையா இருங்க, விடுதிரும் ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் உங்களை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. எத்தனையோ விதமான காரியங்களை நாம் தடம் மாறுவதற்கும் தேவன் விட்டு விலகி போவதற்கும் சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம், சிறு பிள்ளையா இருந்தாலும் வாலிபரா இருந்தாலும் இல்லை திருமணமானவராக இருந்தாலும், இதுல எந்த விதமான வயது வித்தியாசம் இல்லை. எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகனும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. இதை குறித்து பவுல் ரோமர் 13 அதிகாரத்தில் சொல்லுகிறார். ரோமர் 13 அதிகாரம் 11 வசனத்துக்கு நான் வரலாம். 13:11 என்ன சொல்றாரு இங்கு? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையற்றதென்று நாம் காலத்தை அறிந்தவளாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. பவுல் சொல்றார், அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாக வேலையாய் இருந்ததென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய். அவர் வரப்போகிறார் நமக்கு தெரியும், வேதம் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறது. எப்போது முதல் வருகையிலே வருவார் சொன்னாரோ அதே போல இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அந்த வண்ணமாக மீண்டுமாக 2வது வரப்போகிறார் என்று சொல்லி இருக்கிறது. சொல்லப்பட்டுள்ள காரியங்களை எல்லாம் நாம் லேசாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் அது முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்ன சொன்னாங்க? பவுல் சொல்றார், நித்திரை விட்டு எழுந்துருங்க. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிறோம், இப்போது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. இயேசுடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. எப்போது வருவார் நமக்கு தெரியல, ஆனால் எப்போது வருவார் என்று தெரியாமல் போனால் கூட அசட்டியாக அலட்சியமாக நாம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட நாம் விழித்திருந்து நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால்
அந்த காரியத்தின் கிரிகளை நாம் தருவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அவர் வரப்போகிறார், நாம் என்ன செய்ய வேண்டுமா என்று சொல்கிறது வேதம். இப்போது வெளிச்சம் சமீபமா இருக்கிறது. அவர் வருகிற அடையாளங்களுக்கான காரியங்களை உலகத்துல நாம் பார்த்து கொண்டு இருக்கணும். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான யுத்தங்கள் இந்த உலகத்துல நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் அவர் வருவது உறுதியா இருக்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்? இப்போது இருட்டை விட்டு இப்போது வெளிச்சம் வருகிற நேரம். ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவும், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளவும் என்று சொல்றான். இருட்டாய் இருக்கிற உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரட்டும், ஜெபம் உங்கள் வாழ்க்கையில வரட்டும். இருட்டா இருக்கிற உன் வாழ்க்கையில வேதம் வாசிப்பு வரட்டும், இந்த வசனம் உங்களை பிரகாசிக்கட்டும். இருட்டா இருக்கிற உன் வாழ்க்கையில ஆண்டோட துதி சட்டம் வரட்டும், வீடுகளில் பாடட்டும். இப்படியாக வெளிச்சம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, மீண்டும் மார்க்கு 13ஆம் அதிகாரம் போகிறோம். 13ஆம் அதிகாரம் அப்போது 34ஆம் வசனத்துக்கு வரலாம். மார்க்கு 13:34. இப்போது என்ன சொல்றாரு? எச்சரிக்கை வந்து விழுத்திறந்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறான். பிறகு சொல்றார், ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணமாக போக எத்தனித்த போது தன் ஊழியக்காருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பித்தான். இப்போது ஒரு சம்பவத்தை மார்க் சொல்றார். என்ன சொல்றார்? ஒரு வீட்டு எஜமான் இருக்கிறார். எல்லாருக்கும் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த நிருபம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. இது எனக்கு புரியவில்லை, கடினமா இருக்கிறது என்று நாம் சொல்லுவோமானால், புரிந்து கொள்ளத்தக்கதாக சுலபமான மொழியிலே, புரிந்து கொள்ளத்தக்கதாக சுலபமான வடிவத்திலே இப்போது மார்க் சொல்றார். சரி, ஒரு வீட்டு எஜமான் பிரயாணம் போக தயாரான போது ஒரு ஓனர், ஒரு எஜமான் தன்னுடைய வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போகிறான். வெளி தேசத்துக்கு போகிறாரோ வெளி ஊருக்கு போகிறார். போகும்போது செய்கிறார், தன் ஊழியக்காரன் அதிகாரம் கொடுத்து போகிறார். என்ன அதிகாரம்? அந்த வீட்டை பாதுகாக்க வேண்டும், வீட்டை கவனிக்கணும், அந்த வீட்டுல எந்த விதமான பொருட்கள் சேதம் வரக்கூடாது, திருடு போகக்கூடாது, அந்த வீட்டை ஜாக்கிரதையாய் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த எஜமான் அங்க இருக்கிற வீட்டு வேலைக்காரனுக்கு அதிகாரம் கொடுக்கிறான். அவருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரத்தை அந்த வீட்டிற்கு ஆட்கொடுக்கிறான். அவனவனுக்கு தன் வேலை நியமித்தார். அந்த வீட்டிற்கு எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்கிறான். அதே போல விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே திருச்சபையிலே ஆண்டவராக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். அவர்கள் செய்கிற வேலை நாம் செய்ய முடியாது, நாம் செய்கிற வேலை அவர் செய்ய முடியாது. அவரவருக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரோ கொடுக்கப்பட்ட அந்த வேலையிலே நாம் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். வேதம் எல்லாருக்கும் எல்லாம் நமக்கு கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு காரியத்துல திறமையா இருக்க முடியும், ஒரு சிலருக்கு அந்த காரியத்துல அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலே அவனவனுக்கு தன் வேலை நியமித்து என்ன சொல்றார்? விழித்திருக்கும்படி காவல்காரன் கற்பித்தார். சரி, உங்களுக்கு பொறுப்பை கொடுத்துட்டார். பொறுப்பை கொடுத்த பிறகு நீங்கள் அசட்டியா இல்லாமல் ஏசியா இல்லாமல் அவனை செய்யணும். நீங்கள் விழித்திருந்து ஜாக்கிரதையா இருக்க, எதுவும் களவு போகக்கூடாது, எங்க பொருள் சேதம் வரக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள யாரும் சத்துரு நுழையக்கூடாது, திருட வரக்கூடாதுனாலே எச்சரிக்கையா இருங்கள் செய்றாங்க. அப்போது எஜமான் சொல்லிவிட்டு போவதை நாம் இங்க வாசிக்கிறோம். அடுத்தது மார்க் சொல்ற, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனென்றால் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலே, நடுராத்திரிலோ, சேவல் கூறு நேரத்திலோ, காலையிலோ எப்போது வருவான் என்று நீங்கள் அறிவீர்கள். எஜமான் சொல்றார், நான் புறப்படுறேன். ஆனால் எப்போது வருவேன் என்று எஜமான் சொல்லல. அதுதான் இங்க மார்க் சொல்றார். அவர் வேலை காலையில வரலாம், இல்ல மதியத்துல வரலாம், இரவில வரலாம், இல்ல அதிகாலையில சேவல் கூவுற நேரத்தை வரலாம். எப்போது வரும் தெரியாது. அதனாலே நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் வீட்டு எஜமான் எப்போது வருவா நமக்கு தெரியாது. நான் விழித்திருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. எஜமான் வரப்போகிறார், நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பை நாம் கவனிக்கணும். அதே நேரத்துல எஜமான் வரும்போது நாம் தூங்கக்கூடாது. நாம் விழித்திருந்து நாம் ஜெபம் பண்ணணும், விழித்திருந்து ஜெபிக்க வேணும், விழித்திருந்து அவர் கொடுத்த பொறுப்பை நாம் கவனமாய் செய்ய வேண்டும் என்று என்ன செய்றாங்க? மார்க் நமக்கு எங்க நமக்கு அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தூங்கக்கூடாது என்று சொல்றார். விழித்திருங்க,
தூங்கக்கூடாது என்று நமக்கு வசனம் போதிக்கிறது. நீங்க பைபிளை நீங்க பார்க்கும்போது, நீங்கள் நேரம் கிடைக்கும் போது வீட்டில் வாசி பாருங்க. நியாயாதிபதியில் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை வாசிக்கும் போது, அங்கு சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார், அபிஷேகம் கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். ஆனவுடைய சிம்சோன் அங்கு தான் செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் தெளிலால் என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு பெண்ணுடைய மடியிலே அவன் தூங்கி கொடுத்தான். அவன் விழித்திருக்கவில்லை, அவன் தூங்கினான், படுத்தான் மடியிலே. பொறுப்பை கொடுத்தும் அந்த பொறுப்பை கவனமாய் செய்யாமல் அங்கு சிம்சோன் என்ன செய்தான், அங்கு தெளிலால் மடியிலே படுத்த வேதம் கொடுக்குது. இன்னொரு இடத்துல பார்க்குற யோனா புத்தகத்தை வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். ஆண்டவர் நினைவுக்கு போக வேண்டும் சொல்லும் போது, அப்போது யோனா தரிசுக்கு போகும்போது கப்பலிலே அப்போது பெருங்காற்று புயல் வருகிறது. எல்லாரும் பயப்படும் போது எல்லாரும் செய்றாங்க, தங்கள் தெய்வங்களை கூப்பிடுறாங்க. அப்போது கப்பல் அங்க கேப்டன் ஓடி பார்க்கும் போது கீழ்த்தட்டிலே என்ன பார்க்குறோம், அந்த கீழ்த்தட்டில கப்பல் இருக்கிற கீழ்த்தட்டிலே கீழே இருக்கிற இடத்துல அங்கு யோனா என்ன செய்யறான், அயர்ந்த நித்திரையாய் தூங்கி கொண்டிருக்கிறான். இப்போது தன்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட பணியை செய்யாமல் யோனா தூங்கினதாக வேதம் கூறுகிறது. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி பாருங்க. பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றார், ஒரு வீட்டு மேல் மாடியில பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது பிரசங்கம் நேரம் கொஞ்சம் அதிகமாய் போகிறது. அப்போது அந்த மேல் மாடியில எல்லாரும் பிரசங்கம் கேட்கறாங்க. அப்போ அந்த மேல் மாடியில ஜன்னலிலே ஒரு வாலிபன் உட்கார்ந்து இருக்கிறான். ஐத்திகு என்று சொல்லப்படும் ஒரு வாலிபன். எங்கே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஜன்னல்ல உட்கார்ந்தவன் தூங்கி என்ன செய்தான், அந்த ஜன்னல் இருந்து கீழே விழுந்தான். அப்போது பிரசங்கத்தை கேட்கிற நேரத்துல அவன் தூங்கினான். எப்படி அநேகர் செய்றாங்க, சில நேரத்துல திருச்சபையில பிரசங்கம் நடக்கும் தூங்குறாளோ, அதே போல பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அவன் தூங்கினான் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. பிறகு அவனாலே அங்கு பிரசங்கம் தடைப்பட்டது. பிறகு பவுல் ஜெபிக்கிறார், அவனுக்கு உயிர் வந்தது. அது வேற சப்ஜெக்ட், போக வேண்டாம். என்ன நாம் சொல்ல வருகிறோம், ஆண்டவன் கொடுக்கப்பட்ட இடத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை நாம் கவனமாக நாம் செய்ய வேண்டும், நாம் தூங்கக்கூடாதுன்னு நமக்கு வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனாலே இங்கு மார்க் நமக்கு சொல்ற காரியம் என்ன, 37ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டுமே எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நீங்க விடுத்து ஜெபம் பண்ணுங்க. போன வாரம் ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகளா இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். எல்லாருக்கும் பொதுவான காரியம், ஆண்டவராய் இருக்கிற இயேசு வரும்போது நாம் அவரை சந்திக்க வேண்டுமானால் நீங்க விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அப்போது வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் சபைக்கு எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கு சொல்றார், ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாமும் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவளா இருக்க வேண்டும் என்று அங்கு என்ன செய்யறாங்க, அங்கு பவுல் சொல்வதை வாசிக்கிறோம். மற்ற ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அது போல நாமும் தூங்காதபடி விழித்து ஜெபம் பண்ண வேண்டும். அநேகர் செய்றாங்க, எல்லாரும் சண்டேல என்ன செய்யறாங்க, தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அது போல நாமும் தூங்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை தேடி வரணும், ஆலயத்து வரணும், விழித்திருக்கணும் என்று பவுல் நமக்கு சொல்வதை வாசிக்கிறோம். விசுவாசிகளாய் இருக்கிற நம்ம வாழ்க்கையில நாம் விழித்திருந்தால்தான் அப்போது நாம் வெற்றி காணலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம், அதிலே ஒரு வசனம் நாம் படிக்கலாம். லூக்கா 21ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமாக்காதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். லூக்கா சொல்றாரு, இப்போது எச்சரிக்கையா இருங்க. இந்த உலக சார்ந்த காரியங்களை எல்லாம் நீங்க உலக ஜனங்கள் செய்வது போல நீங்கள் செய்யாமல் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நமக்கு லூக்கா நமக்கு சொல்கிறார். பூமியில் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் இருக்கும். எப்படி ஒரு கண்ணி என்றால் ஒரு வெடிகுண்டை போல, நினையாத வெடிக்க போகிறதோ அதே போல அது வெடிக்கும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும்
ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இப்போது சொல்றார் இங்கு லூக்கா, அதனாலே மனுஷகுமாரன் வரும்போது நாம் இந்த உலகத்துக்கு தப்பி அவர் வரும்போது அவர் வருகளை காணப்பட வேண்டுமானால், இமைப்பொழுதிலே அவரை போல நாம் மாற வேண்டுமானால் விழித்திருந்து இங்கு ஜெபம் பண்ணுங்க என்று அங்கு போதிக்கிறார். அதனால விசுவாசிகளா இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருங்க, அசதியா இருக்காதீங்க, ஆண்டவரை தேடுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. நமக்கு என்ன பணியை கொடுத்திருக்கிறாரோ கொடுக்கப்பட்ட பணியிலே உறுதியா இருங்க, விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் வரதான் போகிறார். எப்போது வருவார் தெரியும், ஆனால் நிச்சயம் வர போகிறார். முதல் வருகை சொல்லிவிட்டு வந்த வருகை, 2ஆம் வருகை சொல்லாமல் வரப்போகிற ஒரு வருகை. சொல்லாமல் வரப்போகிற அந்த வருகைக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எப்படி வீட்டு எஜமான் எப்போது வருவார் என்று தெரியாது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல நம்முடைய இயேசு எப்போது வருவார் நமக்கு தெரியாது, ஆனால் கூட நிச்சயமாய் வருவார். அவர் வருகிற அந்த நாளை நாம் அந்த நாளுக்காக நாம் காத்திருப்போமானால், விழித்திருப்போமானால், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனமா இருக்கிற மகனாக மகளாக இருப்பீரானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரம்பகட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Take care.